தம்பி எந்த ஊர்? திருச்சி மாவட்டம் தொட்டியம். தொட்டியம், திருச்சி. சூப்பர். அடுத்தது? திருச்சி மாவட்டம் தொட்டியம் தான். தொட்டியம். பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர். பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர். சூப்பர். திருச்சி மாவட்டம் தொட்டியம். தொட்டியம். ஓகே, சூப்பர். திருச்சி. மதுரை மாவட்டம் வீரபாண்டி. மதுரை. சிங்க உட்கார். திருச்சி மாவட்டம் திறனைப்பாளையம். தரங்கம்பாளையம். ஓகே ஓகே உட்கார். அடுத்தது? கோவை மாவட்டம் காரமடை. கோவை காரமடை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி. சரி, ஓகே. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி. சிவகாசி. திருநெல்வேலி மாவட்டம் முன்னீர்பள்ளம். திருநெல்வேலி மாவட்டம். கோவை மாவட்டம் தேக்கம்பட்டி. கோவை டிஸ்ட்ரிக்ட். ஓகே ஓகே. ஈரோடு மாவட்டம் மலைப்பாளையம். மலைப்பாளையம். ஓகே ஓகே. ஈரோடு மாவட்டம் மலைப்பாளையம். ஈரோடு மாவட்டம் மலைப்பாளையம். காட்டாமரோ? காட்டானே. ரைட் ரைட் ரைட். உகரு. என்ன காட்டு தம்பி? எந்த ஊர்? விருதுநகர் மாவட்டம் சிவகாசி. சிவகாசி. ஓகே ஓகே. திருநெல்வேலி மாவட்டம் மாவடி. மாவடி. ஓகே ஓகே. தூத்துக்குடி மாவட்டம் பொன்னியாபுரம். பொன்னியாபுரம், தூத்துக்குடி. ரைட். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம். ஆலங்குளம். ஓகே ஓகே. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம். ஆலங்குளம். திருநெல்வேலி மாவட்டம் ஆவரந்தலை. ஆவரகுளம். சரி, ஓகே. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம். ஆலங்குளம். ஓகே ஓகே. திருநெல்வேலி மாவட்டம் ஆவரந்தலை. ஆலங்குளம். ஆவரணம். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பந்துருத்தி. தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பந்துருத்தி. சூப்பர். ஓகே. தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பந்துருத்தி. ஓகே ஓகே. கன்னியாகுமரி மாவட்டம் சீட்டியம்பரம். சீட்டியம்பரம். கன்னியாகுமரி மாவட்டம் கோணம். சரி. கன்னியாகுமரி மாவட்டம் தக்குறிச்சி. ஓகே ஓகே. சரி தம்பி, சரி நம்ம இப்போ கேம்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரிதானே? இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணோம். முத நாளே இவ்வளோ எதிர்பார்க்கல. நேற்றே வந்துட்டாங்க, வந்தவங்களும் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே பழனியிலேருந்து வந்தவங்க கிளம்பி போகவும் செய்தாச்சு. ஏன்? அவங்களுக்கு பிடிக்கல. புரிஞ்சா? அப்போ இங்கே இந்த அட்மாஸ்பியர் ஃபஸ்ட்டு உனக்கு பிடிக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணத்தோடு வந்திருப்பீங்க. இந்த இடத்துல அலத்தங்கரை பற்றி யூடியூப்ல எதையோ பார்த்து ஒவ்வொரு தாட்டில் அங்கே நீங்கள் வந்திருப்பீங்க. ஆக்சுவல் அப்படி தான் வந்திருக்கீங்க. எப்படி விளையாடலாம், எப்படி உட்காரலாம், எப்படி சாப்பாடு கொடுப்பாங்கன்னு ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. அது உன் எண்ணம். பட் இங்கே ப்ராக்டிக்கலாக இங்கே நடக்கிறத நீங்கள் பார்த்து நல்லா விளையாடணும், நல்லா சாதிக்கணும்னா இந்த சூழலுக்கு நீங்கள் முதல்ல அடாப்ட் ஆகணும். சூழல் இருக்குல்ல, சாப்பாடு, தங்குறது, ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறது, எல்லாத்தையும் பேசுறது, பழகுறதுன்னு இந்த சூழல் பிடிச்சாதான் முதல்ல நீங்கள் கபடி விளையாட முடியும். அந்த சூழலை முதல்ல நீ என்ன செய்துக்க, ஒரு 2, 3 நாள், 4 நாள், ஒரு 5 நாள் டைம் எடுத்து அதை என்ன செய்துக்க, ஒரு செட் பண்ணிக்கிட்டியா? செட் பண்ண பிறகு நீ இந்த கபடியில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட 2 மாதம், 1 மாதம், 6 மாதம் விளையாடணும் ஏதாவது பண்ண முடியாது. மினிமம் ஒரு 12 வருஷம் பண்ணணும். மினிமம் நீ ஒரு 6 வருஷமாவது இந்த கபடியோட பயணம் பண்ணால் தான் ஏதாவது சாத்தியம். இப்போ அதுக்கு முதல்ல தயாராக இருக்கணும். புரிஞ்சா? சாதாரணமாக விளையாடுறது ஒரு விளையாட்டு, அச்சீவ் பண்ணுற ஒரு விளையாட்டு. இப்போ நீ சாதாரண விளையாடுறது நான் சொல்லித்தரேன், அச்சீவ் பண்ணுறேன் சொல்லித்தரேன். அச்சீவ் பண்ணுறவங்க எங்கள் கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவ்வளோதான். அச்சீவ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த கிளப்பில் கண்டினியூ பண்ணிக்கலாம். எனக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய திறமை இருக்குது, எனக்கு எண்ணம் இருக்குது, எனக்கு ஒரு கபடி வெறி இருக்குது, நான் பண்ணிக்கிறேன்னா நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். இப்போ நம்ம அதுக்கெல்லாம் எடுக்கல, அதுக்கெல்லாம் என்ன செய்யலை, அதுக்கெல்லாம் நம்ம போகல. உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு வந்துடும். எந்த ஆளை யார் வேணாலும் சொல்லித்தரலாம். நீங்களும் யார் வேணாலும் வர சொல்லிக்கலாம். 2 நாள், 3 நாள், 5 நாள், 10 நாள் இதெல்லாம் போய் 2 மாதம் கேம்ப் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு எங்கள் ஊரில் இந்த சூழல் இல்லை, டெய்லி விளையாடக்கான சூழல் இல்லை, இந்த சூழல் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அடுத்த கட்டம் நல்லது ரெடியாக இருக்கேன் அப்படின்னா நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறது ரெடியாக இருக்கேன். என் கூட பயணிச்சா நீங்கள் உங்களை கூட்டிட்டு அப்படி தான் பயணிச்சு அந்த பின்னாடி இருக்க பசங்க எல்லாம் நம்மளோட பயணம் பண்ணுறவங்க தான். 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் மேலே பயணம் பண்ணுறவங்க. ஏன்னா அதுக்கு பிறகுதான் நீ விளையாட்டை உன திறமையை அந்த சமூகத்துக்கு காட்ட முடியும். அதுக்கு தான் நான் பண்ணுறேன். இன்னொன்று, நீங்கள் எங்கே இருந்தெல்லாமோ வந்திருக்கீங்க, தஞ்சாவூருங்கிறீங்க, திருச்சிங்க, எங்கெல்லாம் வந்துருக்கிறீங்க. நீங்கள் வந்தது நோக்கம் விளையாட தான் இருக்கலாம். ஆக்சுவலாக நான் குறை சொல்லலை, அது தெளிவாக தரப்படும். நான் எனக்குன்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன். இயற்கையாக ஒரு கான்செப்ட். இயற்கைன்னு ஒன்று இருக்குது. இந்த பிரபஞ்சம் இயற்கையாக தான் இயங்குது. எல்லாமே இந்த காக்கா சத்தம் முடிஞ்சது தான்,
இந்த மீன் வளர்ந்து எல்லாமே அதுக்குன்னு ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு. அதுக்குன்னு ஒவ்வொரு இது இருக்கு. அது யாரும் சொல்லிக் கொடுக்கண்டா, அதுவாகவே செஞ்சிடும். இந்த மனுஷன் மட்டும்தான் இந்த இயற்கையை மீறி ஒரு வேலை செய்வான். ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்கு. இயற்கையிலே நாம யாருன்னு ஆக்சுவலா நம்ம கடவுள் தான். மாற்றுக்கருத்தே கிடையாது. அதுக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. எல்லா ஜீவராசிலையும் இறைவன் இருக்கான். அது நம்மகிட்டையும் இருக்கு. நம்மகிட்டையும் கடவுள் இருக்கார். நம்ம அதை அறியாம நாம இருக்கோம். நான் எனக்கு கடவுளுங்க பொதுக்கிக்கு தான் வரல. நம்ம கபடி எவ்வளவோ போராடி பார்த்தாச்சு. 1996க்கு பிறகு நாம தமிழ்நாடு டீம் இன்னும் என்ன செய்யல, தமிழ்நாடு நேஷனல்ஸ்ல வின் பண்ணல. நம்ம நேஷனல்ஸ்ல வின் பண்ணணும். 30 வருஷமா போராடி என்ன பண்ண முடியல. யார் போராடி? நம்ம பிளேயரு கபடி நான் என்கிற அகங்காரத்தில் போராடி என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. நம்ம எல்லாருக்கும் ஒரு முயற்சி இருக்கு. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்மளால முடியாத போது நம்ம யாராவது ஒரு ஆள் நம்பி ஆகணும். ஒரு கடவுளை நம்புறோம். கடவுள் எங்கேயோ இருக்க கடவுளை நம்புறோம். நான் எங்கேயோ இருக்க கடவுளை நம்ப சொல்லல. உனக்குள்ள இருக்க கடவுளை தூண்டி ஒன்ன விழிப்படை செஞ்சா நீ கடவுள் தான், எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உனக்கு வரணும். உனக்கு ஒரு நம்பிக்கை வரணும். வேற யாரும் வந்து உனக்கு விளையாட்டு சொல்லி தர மாட்டாங்க. நீ தான் விளையாடணும். புரிஞ்சா? நீ தான் ஒன்ன நம்பணும். நான் விளையாடுவேன்னு நம்பணும். நான் விளையாட முடியும்னு நம்பணும். நான் சாதிப்பேன்னு நம்பணும். யார் நம்பணும்? நீ அடுத்தவனை பார்க்காத. யார் இந்த உலகம் உனக்கு உதவிக்கு தேடி வரும், யாராவது பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் பண்ணலாம்னு நினைக்காத. சூழல் சந்தர்ப்பம் தரும் இயற்கை. நீ செய்ய வேண்டியது அவ்வளோ நீ தான், வேற யாரும் செய்ய மாட்டாங்க. சரிதானே? இந்த கான்செப்டின் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு உங்களுடைய உள் உணர்வையும் தூண்டி அதை வெளிப்படைய செஞ்சு நீ விளையாடணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா? கடவுள் இருக்காரு இல்லைங்கிறது இல்லை. கடவுள் எங்க இருக்காரு? நீ அடுத்த பார்த்து கடவுள்னு சொல்லாத. நீ என்ன பார்த்து சாம்பியர்னு சொல்லாத. நீ தான் கடவுள். அதை தூண்டி உணர்வு படிச்சு கபடியில் சேர்க்கணும். அப்ப சாதனைக்கு பொருந்தும். தமிழ்நாடு இத்தனை வருஷம் விளையாடி என்ன செய்யல, அந்த பொசிஷன் என்ன செய்யல, போகல. அதனால நமக்குள்ள இருக்க இறை உணர்வை தூண்டி அதை வச்சு நம்ம விளையாடி நாம தமிழ்நாடை என்ன செய்யணும், வின் பண்ண வைக்கணும். நீ ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுக்காக விளையாடணுங்கிற உணர்வு உங்களுக்கு என்ன செய்யணும், இருக்கும். சரியா? சரிதானே? சரி. அதுக்கு உங்களால சாதிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டியா ஒரு வேதத்துல இருந்து ஒரு கதை சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. என்ன கான்செப்ட்னா, ஒன்னால முடியும். எப்பவும் உனக்கு அதே எண்ணம் இருந்தா சாத்தியம். கபடிங்கிறதுல எப்பவுமே நீ கபடின்னு இருந்தேன்னா உனக்கு சாத்தியங்கிறதுக்காக ஒரு கதை சொல்றேன். உண்மையான சம்பவத்தை சொல்றேன். ஒரு புழுவினுடைய கதை சொல்றேன். ஒரு புழு எப்படி குளவியா மாறிச்சுங்கிற ஒரு கதையை சொல்றேன். எப்படின்னா, ஒரு கேது மன்னன் சொல்லி ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் தாத்ரேயர்னு சொல்லிட்டு, தாத்தாத்ரேயர்னு சொல்லி ஒரு ஞானி. அவரு யாருன்னா, அத்திரி மகரிஷிக்கும் அனுசா தேவிக்கும் மகனா பிறந்தவர். அத்திரி மகரிஷி, அவர் மகரிஷின்னா முனிவர், அவருக்கு மகனா பிறந்தவர். அவர் எப்பவுமே சந்தோஷமா இருப்பார். எப்பவுமே சந்தோஷமா. அவருடைய ஒரு அடுத்தவங்களுக்கு போதிக்கிற ஒரு ஞான மொழி எதுன்னா அன்பும் சமத்துவமும். எல்லார்ட்டையும் நீ அன்பா இருக்கணும். சமத்துவம், ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது. சமத்துவம் தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கணுங்கிறத போதிச்சவர் மக்களுக்கு. இன்னொன்று, ரெண்டாவது ஒன்று அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்ல இருந்தும் நாம பாடம் படிக்க முடியும். அங்கெல்லாம் காக்காட்டு ஒரு பாடம் படிக்க முடியும், கொக்குட்டு ஒரு பாடம் படிக்க முடியும் அப்படின்னு அந்த பாடத்தை படிச்சு வச்சவர். இப்போ அந்த அரசு அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொல்லுவார், நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க, இதெல்லாம் யார்கிட்ட இருந்து படிச்சீங்கன்னு கேட்பார். அவங்க குரு யாருன்னு கேட்பார் அந்த அரசு. அவர் சொல்லுவார், குருங்கிறது எனக்கு 24 குரு உண்டுன்னு சொல்லுவார். குரு எத்தனை? ஒரு 24 குரு. ஒரு ஆள் 24 குரு இருக்க முடியுமா? நம்ம ஒரு குருவே கிடையாது, 24 குரு எப்படி வரும்? அப்போ அவர் 24 குரு இருக்குங்க. அப்போ அவர் யாருன்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், முதல்ல என்ன சொல்லுவார், பூமியை சொல்லுவார். பூமி, ஆகாயம், காற்று, நெருப்பு, இப்படி பாம்பு, மீன், அப்படி ஒவ்வொன்றுலேருந்து ஒவ்வொரு பாடம் படிச்சிருக்காரு. அது நான் 2வது வாரேன். நமக்கு தேவையான பாடம் கடைசி 24வது குரு யாருன்னா ஒரு புழு.
இந்த புழு அவருக்கு என்ன கொடுத்து என்ன தந்துன்னு சொன்னா, எப்பவுமோ நம்ம ஒரே நினைவா இருந்தா நாம அதுவாகவே மாறிடுவோம். அப்ப கபடி நினைவாகவே நீ எப்பவும் இருந்தீன்னா நீ அதுவாகவே மாறிடுவீங்க. அதுதான் அதுக்கு ஒரு புழு எக்ஸாம்பிள். அப்ப இந்த புழுன்னு என்னன்னா, இதுல ஏதாவது ஒரு புழு கிடக்கும். வெட்டி கிழிக்க புழு இருக்குல்ல, இந்த புழுவை ஒரு குளவி இருக்குல்ல, ஒரு குளவி எடுத்துக்கொண்டு ஒரு கூட்டுக்குள்ள வச்சிரும். அந்த குளவிக்க முட்டையோ அந்த குளவிக்க புழுவோ இல்லை, அது தெரிஞ்சுக்கிடுங்க. கொண்டு வச்சு அதை அடைச்சிட்டு போயிடும். இந்த புழு இருக்குல்ல, இந்த புழு குளவியா மாறும். எப்படி மாறும்னு கேளுங்க. இந்த குளவி கொண்டு வச்சுட்டு போது ஒரு கூட்டு கூட்டிட்டு போயிடும். இந்த புழுக்க உணர்வை, இந்த குளவிக்க உணர்வை கூட்டிட்டு போயிடும். அப்புறம் அந்த புழு எப்படியா வெளியே வரணுமே, துடிச்சு 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 அந்த எண்ணெய் வந்து வெளியே போனோம். எப்படியாவது இந்த உலகத்துக்கு போனோம்னு எண்ணி ஒரே எண்ணம் தான். அது எப்படியாவது என்ன செய்யணும், வெளியே போகணுங்கிற எண்ணத்தினால அது புழு ரெக்க முளைச்சி குளவியா மாறி, அந்த குளவி கேரக்டருக்குள்ளே மாறி குளவியா மாறி வெளியே போயிடும். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. எதனால சாத்தியம்? ஒரே எண்ணம், வேற எண்ணமே கிடையாது. நமக்கான இந்த காலத்தில் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. சிதறல் நிறைய இருக்கு. அதனால நம்ம எண்ணங்கள் எல்லாம் முதல்ல நீங்க படிக்கக்கூடிய இந்த பாடம் என்னன்னா, நம்ம எண்ணங்கள் எல்லாம் ஒரே எண்ணத்துல தான் இருக்கணும். வேற என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆனா போகும், பரவாயில்ல, விட்டு என்ன செய்வோம், பிடிச்சிக்கலாம். அந்த பாடம் இன்னைக்கு உள்ள முதல் நாள் உங்களுக்கு நான் சொல்லி தரது இதுதான். நீ ஒரே எண்ணத்துல இரு, பாக்கியெல்லாம் அது பாட்டு நடக்கும். எப்பவும் கபடி தான் நடக்கும். சரியா? ஓகே. நாமளும் விளையாடணும், பிறரையும் விளையாட வைக்கணும். நம் பிறப்பின் நோக்கமே மிகவும் உயர்வானது. நமக்கானதல்ல, பிறருக்கானது, இந்த சமூகத்துக்கானது. நாம் பிறருக்காக உண்மையிலே வாழும்போது இந்த சூரியனில் இருக்கும் இறைவன் நமக்குள் இருக்கும் இறைவனரை வெளிப்படை செய்து ஒளி கொடுக்கிறது.